நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு சூப்பரான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மாதவி அப்படின்ற ஒரு விதவை பெண் இருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு நாள் தங்குறதுக்காக ஒரு சாது வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம போயிடலாம். ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. மாதவி ஒரு பெண் இருக்காங்க. இந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்து போயிருக்காரு. மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. காட்டுப்பகுதி இருக்கு பக்கத்திலேயே, கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அந்த பகுதியில அவர் இறந்து போயிட்டாருன்னு ஊர்க்காரங்க சொல்லியிருப்பாங்க. அப்பதான் மாதவிக்கு தெரிய வருது. ஆனா ஹஸ்பண்ட் எப்படி இறந்து போனாரு, யாரு சாவடிச்சா, இந்த மாதிரி நிறைய கேள்விலாம் இருக்கு. அந்த ஒரு வேதனையோடயே இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப விதவை ஆயிட்டா வெள்ளை சாரி தான் கட்டணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விதவை பெண் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா கல்யாணம் ஆகி 2-3 வருஷத்துல நம்ம ஹஸ்பண்டை இழந்துட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கான வேலையை இவங்களே தான் பாத்துக்கிறாங்க. அதாவது அந்த கிராமத்துல சின்ன சின்ன வேலையை இவங்க பாக்குறாங்க. அது மூலியமா ஒரு வருமானம் கிடைக்குது. இவங்க தனியா ஒரு வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல மழை காலம், பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அங்கங்க புதையல் இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். இரவு நேரங்கள்ல நிறைய பேர் புதையலை தேடி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும். இப்ப எதுக்காகடா இதை சொல்றேன்னு கேக்குறீங்க? கதையில இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதுக்காக தான் சொல்றேன். இப்ப மாதவி வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குல்ல, நம்ம திறக்கலாமா வேணாமான்ற மாதிரி கொஞ்சம் யோசனையிலேயே தான் கதவை திறக்கிறாங்க. திறந்தா அங்க ஒரு சாது தான் இருக்காரு. ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு. மழை பெஞ்சதுனால ஒதுங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. வந்த சாது இருக்காருல்ல, மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்குமா, என்னால இப்ப போக முடியாது, நான் போக நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, உன் வீட்டுல நான் தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க விதவை பெண்ணுல, அதனால யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி என்னதான் இருந்தாலும் இவர் சாது தானே, இவரை தங்க வைக்கிறதுனால யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, தப்பா இருக்காது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வாங்க உள்ளன்ற மாதிரி உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இருங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு தரேன்னு சொல்றாங்க. சாது அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நீங்க ஏதாவது சாப்பிடுங்க, நைட்டு நேரம் படுக்கிறதுக்கு சாப்பிட்டாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க வேகமா முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி அவருக்கு தராங்க. அவருமே சாப்பிட்டுறாரு. 2 பேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வேணா கட்டில்ல படுத்துக்கோங்கன்ற மாதிரி அவரை கம்ஃபர்டபுளா படுக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவங்க சாதாரணமா படுத்துக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க வீட்டை சுத்தி யாரோ நடமாடுற மாதிரி தோணுது. மாதவிக்கு சவுண்ட் கேக்குது. என்னடா யாரோ சுத்தி நடமாடுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி மாதவி முடிச்சு பாக்குறாங்க. அதே சமயம் சாதுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, பொதுவாகவே சாதுங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்றாரு. யாரோ வீட்டை சுத்தி இருக்கிறது தெரிஞ்சு ஸ்மைல் பண்றாரு. மாதவிக்கு யாரோ வந்திருக்காங்களா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்களா, சட்டுன்னு அட்டாக் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அதே சமயம் நம்ம வீட்டுல என்ன இருக்கு, அட்டாக் பண்றதுக்கு நம்ம வீட்டுல என்ன இருக்குன்ற மாதிரியும் யோசனையில தூங்கிடுறாங்க. இப்ப 2 பேருமே படுத்து தூங்கிடுறாங்கல்ல. காலையில முழிக்கும் போது அந்த சாது வீட்டுல இருக்க மாட்டாரு. சரி சாது எந்திரிச்சு போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா கதவு சாத்தியதான் இருக்கு. அதாவது உள்டாப்பால் போட்டுதான் இருக்கு. ஆனா சாது காணோம். என்னடா இது, உள்டாப்பால் போட்டிருக்கும் போது சாது எப்படி வெளியே போயிருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்க வீட்டுக்கு வெளியே ஓரமா ஒரு இடம் இருக்கும். அதாவது அங்க பெட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. கணவரோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். எல்லாம் பழைய பொருள் தான், அதெல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அந்த பெட்டி இப்ப கொஞ்சம் திறந்திருக்க மாதிரிலாம் இருக்கு. இவங்களுமே அந்த பெட்டியெல்லாம் ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது அந்த இடத்துல சில தங்க நாணயங்கள் மாதிரி இருக்கு. அதாவது தங்க நாணயங்கள்னு சொல்ல முடியாது, நிறைய நாணயங்கள் மாதிரிலாம் இருக்கு. அதை இவங்க இது எப்படி வந்தது, இதுக்கு முன்னாடி அந்த பெட்டியில இல்ல, இப்ப எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க யோசனையோட பாத்துட்டு இருக்கிறத ஊர்ல 2-3 பேர் கவனிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. என்ன இவ நாணயத்தை பாத்துட்டு இருக்கான்ற மாதிரி கவனிச்சுட்டு போறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர்லயே வேற ஒரு இடத்துல திருட்டு நடந்திருக்கு போல. அதாவது இந்த ஊர்ல ஒரு இடத்துல திருட்டு நடந்திருக்கு போல. அந்த திருட்டுல இதுதான் திருடப்பட்டிருக்கு. அதாவது இப்ப மாதவிக்கு கிடைச்சது பாத்தீங்களா, அதுதான் திருடப்பட்டிருக்கு. இப்ப ஊர்ல எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. யார் இதை திருடி இருப்பா அப்படின்ற மாதிரி ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் முன்னிலையில தான் இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே யார் எடுத்தான்னு பேசிட்டு இருக்கும் போது இந்த பார்த்த நபர் இருக்காருல, ஒரு நபர் மாதவி அதை எடுத்து பார்த்ததை பார்த்திருப்பாரு. அவர் வேகமா இந்த கூட்டத்துல சொல்றாரு, மாதவி வீட்டுல தான் அது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இவன் இப்படி சொல்றான், நம்ம எல்லாருமே போலான்ற மாதிரி எல்லாருமே கிளம்பி மாதவி வீட்டுக்கு வராங்க. அப்பதான் மாதவி கிட்ட அது இருக்கிறது தெரியுது. இது எப்படி உனக்கு கிடைச்சது, நீ தான் இந்த திருட்டு வேலையை பண்றியான்னு மாதவி கிட்ட கேக்குறாங்க. நானும் கிடையாது, சத்தியமா இது நான் பண்ணல, என் வீட்டுல நடமாட்டம் தெரிஞ்சது, நேத்து நைட்டு நடமாட்டம் தெரிஞ்சது, யாரோ திட்டமிட்டு வச்சிருக்காங்க போல, நான்லாம் வைக்கலன்ற மாதிரி மாதவி சொல்றாங்க. ஆனா இவரு இந்த ஊர் தலைவர் என்ன பண்றாரு, ஊர் தலைவர் ஊர்ல பெரிய மனுஷங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா, இவளுக்கு போதுமான வருமானம் இல்லல்ல, அதனாலதான் இந்த திருட்டு வேலையை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பழி சொல்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ வர வச்சு இவளை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்த மாதிரி மாதவியை இழுத்துட்டு போறாங்க. அதாவது போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இழுத்துட்டு போறாங்க. அப்ப
அந்த இடத்துக்கு சாது வராது. இவளை எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்கன்ற மாதிரிலாம் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. இப்ப மாதவிக்கு நிறைய கேள்வி இருக்குல்ல, அதை சாது கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க நைட்டு திடீர்னு எப்படி வெளியே போனீங்க, கதவுலாம் சாத்தி இருந்தது, அதே மாதிரி நைட்டு நேரம் யாரோ வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது, உங்களுக்கு அப்படி கேட்டதா? ஏன்னா என் வீட்டுல யாரோ இதை வச்சுட்டு போயிருக்காங்க, என்ன சிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற போது, ஆமா உன்னை திட்டமிட்டு சிக்க வச்சிருக்காங்க, சிக்க வச்சது யாருன்றது கூட எனக்கு தெரியும், இந்த ஊர்ல ராமச்சந்திரன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி சாதுவுமே சொல்றாரு. அதாவது இவங்க 2 பேர் மட்டும் தான் தள்ளி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாதுவுமே இந்த விஷயத்த சொல்றாரு. அவன் தான் பிளான் பண்ணி உன்னை சிக்க வச்சிருக்கான். இப்ப உன் வீட்டுல கொஞ்சம் நாணயம் கிடைச்சிருக்குல, மீதி நாணயம் எங்க இருக்கு, அவங்க கிட்ட தான் இருக்கு, ஊர்க்காரங்க கிட்ட இதை புரிய வை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே சரி ஊர்க்காரங்க கிட்ட இதை சொல்லலாம், சாது சொல்லியிருக்காரு கரெக்டா தான் இருக்கும், சாதுக்கு அந்த விஷயம் தெரியும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஊர்க்காரங்க கூட்டு போகும்போது இவங்க வேணும்ட்டே சொல்றாங்க, ராமச்சந்திரன் இருக்கான்ல அவன் வீட்டுல தான் இருக்கு, அவன் தான் இந்த திருடிட்டு என் மேல பழிய போடலான்னு பாக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊர் மக்கள் பெருசா நம்பல. சரி என்னதான் இருக்கு நம்ம செக் பண்ணி பாத்துடலாமே, ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஊர்ல கொஞ்சம் மரியாதையான ஆளு, எடுத்தவங்க கௌத்தம் செக் பண்ண முடியாது, நம்ம ஊர் தலைவர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்ற மாதிரி ஊர் தலைவர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் செக் பண்றதுக்காக போறாங்க. அவர் வீட்டை செக் பண்ணும்போது இவங்க வீட்டுல ஒரு 4-5 நாணயம் கிடைச்சது பாத்தீங்களா, அவர் வீட்டுல ஏகப்பட்ட நாணயம் இருக்கு. சோ அவர் தான் பல்கா திருடி இருக்காரு. அதுல ஒரு பாகத்தை மட்டும் இவங்களை மாட்டி விடுறதுக்காக வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஒரு ஸ்டேஜ்ல ராமச்சந்திரன் தான் இந்த திருட்டு வேலையை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஊர் மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவரை லாக் பண்ணோன்ற மாதிரி போலீஸ் கிட்ட அவரை ஒப்படைச்சிடுறாங்க. நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மாதவியை விட்டுறாங்க. என்னடா இது, எதுக்காக நம்மள மாட்ட வைக்க நினைச்சிருப்பாங்க, என்னவா இருக்கும்ன்ற மாதிரி மாதவிக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப திரும்பி சாது வராரு. அப்ப சாது கிட்ட எதுக்காக இப்படி நடந்தது, உங்களுக்கு எப்படி ராமச்சந்திரன் தெரியும், என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கும் போது, நேரம் வரும்போது உனக்கே புரியும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த சாதுவா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதனால இது நடந்திருக்கும், நம்ம ஹஸ்பண்டுமே கடைசி கொஞ்ச நாளா, அதாவது அவர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாள் அவர் சரியாவே இருந்திருக்க மாட்டாரு. இவங்க பேசினா அதுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க மாட்டாரு, எதையோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னங்க யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள வருது, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி. ஹஸ்பண்டோட திங்ஸ் இருக்கும். மாதவியோட ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் என்ன வேலை பார்ப்பாருன்னா, நீரோட்டம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, காதை வச்சு நீரோட்டம் பார்ப்பாங்க, அதே மாதிரி தேங்காய் வச்சு நீரோட்டம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீரோட்டம் பாக்குறதுக்குன்னு இருப்பாங்கல்ல, அதுலதான் இவர் ஸ்பெஷலிஸ்ட். சோ ஹஸ்பண்டோட வேலையில ஏதோ சிக்கல் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. இப்ப நம்மளையும் ராமச்சந்திரனை வச்சு யாரோ சிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ராமச்சந்திரன் நேரடியா இல்ல இன்வால்வ் ஆகல, வேற யாரோ இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி இவங்களா யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, ஏதோ சாவி மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி ஏதோ ஒரு முத்திரை போட்ட மாதிரி இருக்கு, அதே மாதிரி மேப்ல ரூட் போட்ட மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் எதை குறிக்குது இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பேசாம இதுல போட்டிருக்க இடத்துக்கு நம்ம போனா என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இறந்து போனதுலயே ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நம்ம வீட்டுல யாரோ நுழைய நினைச்சிருக்காங்க, நம்மள சிக்க வச்சு வேற எதையோ எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்படி எடுக்க நினைச்சதே இதுவா இருந்தா என்னன்ற மாதிரிலாம் மாதவி யோசிக்கிறாங்க. சரி நம்ம இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும், இன்னைக்கு நைட்டு நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுமே அந்த மேப்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கெல்லாம் போறாங்க. அப்படி போற இடத்துல ஏற்கனவே ஹஸ்பண்ட் போயிருக்காருன்ற மாதிரி சில தடயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ஹஸ்பண்டோட சில திங்ஸ் அந்த இடத்துல கிடைக்குது. ஒரு இடத்துல ஹஸ்பண்ட் இவங்க பேரு அவர் பேரை சேர்த்து எழுதியிருக்காரு. கண்டிப்பா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த பகுதிக்கு கிராமத்தை சேர்ந்து யாருமே வரமாட்டாங்க. புதையல தேடுற மாதிரி இந்த கிராமத்துல ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா இங்க நிறைய புதையெல்லாம் அந்த காலத்துல புதைக்கப்பட்டிருக்கு. அது அப்பப்ப மக்களை தேடி போவாங்கன்ற மாதிரிலாம் இந்த ஊருக்குள்ள பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு புதையல தேடி நம்ம ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. நம்ம ஹஸ்பண்டா இல்ல இன்வால்வ் ஆகல, வேற யாரோ இன்வால்வ் ஆக வச்சிருக்காங்க. அவங்கதான் ஹஸ்பண்டோட கதையை முடிச்சிருக்காங்க போல, நம்மளையும் மாட்டி விட நினைச்சிருக்காங்க போலன்ற மாதிரிலாம் இவங்களா யோசிக்கிறாங்க. இப்ப சாது திரும்பி கண்ணுக்கு தெரியறாரு. அதாவது அந்த சாது திடீர்னு வராரு, திடீர்னு போறாரு, எப்படி போறாருன்றதை இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவருக்கு ஏதோ சக்தி இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க நேரம் வரும்னு சொன்னீங்களா, அதுக்கான நேரம் தான் இது போல. என் ஹஸ்பண்ட் எப்படி இறந்து போனாரு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சாது கிட்ட கேக்குறாங்க. இப்ப சாதுவும் சில விஷயங்களை மாதவி கிட்ட சொல்றாரு. அது என்னன்னா, உன் கணவனை பொறுத்த வரைக்கும் நீரோட்டம்லாம் பார்க்க தெரியும்ல, இதை யூஸ் பண்ணி இந்த புதையலை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கூட்டம் உன்னோட ஹஸ்பண்டை யூஸ் பண்ணாங்க. உன் ஹஸ்பண்டை மிரட்டி தான் இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தினாங்க. உன் ஹஸ்பண்ட் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயத்த பண்ணல, அவங்க மிரட்டினால பயந்துதான் இந்த விஷயத்த பண்ணாரு. அப்படி வேலை முடியற மாதிரி வரும்போது உன் ஹஸ்பண்டோட கதையை முடிச்சிட்டாங்க. ஆனா உன் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அது கிடைச்சிடக்கூடாது, அதாவது நம்மளை ஏமாத்தினா அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டாரு. அதுல சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அவர் வீட்லயே வச்சிருந்தாரு. அதனாலதான் உன் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு கூட முயற்சி நடந்தது, நான் தான் அதை தடுத்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. சாது சண்டை போடுறாரு. சாது அந்த இடத்துல சண்டை
சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இவங்க கிட்ட வந்து நீ தப்பிச்சு போன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒளியறதுக்காக, அதாவது துரத்துற ஆளுங்க கிட்ட இருந்து ஒளியறதுக்காக ஒவ்வொரு இடமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது கொகை மாதிரியான ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்குள்ள வராங்க. அந்த பகுதிக்குள்ள வரும்போதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கவர் யாருன்றது தெரிஞ்சிருது. இந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாரு. அவர் பேசுறதெல்லாம் இவங்களுக்கு கேக்குது. அதாவது அவர் தான் உள்ள பேசுறாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவருக்கு கீழே தான் வந்து 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க. அதாவது ஏற்கனவே ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து கைதானார் பாத்தீங்களா, வேற வழி இல்லாம ராமச்சந்திரனை இந்த பஞ்சாயத்து தலைவர் தான் சிக்க வச்சிருப்பாரு. ஏன்னா ஊர்க்காரங்க எல்லாம் ராமச்சந்திரன் தான் இதை பண்ணிருக்கான், நம்ம செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவரால மறுக்க முடியல. சரி அவன் மாட்டி தான் ஆகணும்ன்ற மாதிரி ராமச்சந்திரனை மாட்ட வச்சிருப்பாரு. ஆக மொத்தத்துல ஊர்ல ஒரு பெரிய மனுஷங்கன்னு சொல்லிக்கக்கூடிய நிறைய பேர் இந்த பிளான போட்டிருப்பாங்க. இவர் முதல்ல வந்து இந்த மாதவியோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருப்பாங்க, நீ வந்து பாக்கணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ட்டு. இவர் அதெல்லாம் முடியாது, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி மறுக்கிறாரு. அப்படி மறுக்கும் போது அவங்களுமே உன் மனைவியை ஏதாவது பண்ணிடுவோன்ற மாதிரி மனைவியை வச்சுதான் மிரட்டி இருப்பாங்க. சரி மனைவி கூட நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், நம்ம பண்ணலான்ற மாதிரி இவருமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஓரளவுக்கு எல்லாருமே சேர்ந்து ரூட் எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மேப் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இவன் கதையை நம்ம முடிச்சிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மேப்பை கொண்டு வந்திருப்பாரு, நம்ம கதையை முடிக்கலாம்னு நினைச்சு கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனா அவர் மேப்பை கொண்டே வந்திருக்க மாட்டாரு. மேப் அன்னைக்கு வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு பிளான் போடுறது தப்பா இருக்கேன்ற மாதிரி. ஏன்னா மேப் மைண்ட்ல இவர் வழியா சொல்லிக்கிட்டே வருவாரு, இந்த வழியா போனா அந்த வழியா சொல்லணும்ட்டு. ஆனா மேப்பை வீட்டுல தான் வச்சிருப்பாரு. சரி இவன் யார வரைய வழி தெரிஞ்சிருச்சுல, இவன் கதையை முடிச்சிடலான்னு கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேப்பை பார்த்தா மேப்பே இல்ல. இவனாதான் இவ்வளவு நேரம் வழி சொல்லியிருக்கான் போல, மேப் எங்க இருக்கும், ஒருவேளை வீட்டுல வச்சிருப்பானான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. மாதவியை சிக்க வச்சிடலாம், அதே மாதிரி மேப்பை எடுத்துடலாம், நம்ம அந்த புதையில அடைஞ்சிடலான்ற மாதிரி ஏகப்பட்ட கணக்கு போட்டிருப்பாங்க. அந்த சாது வந்தாரு பாத்தீங்களா, சாது இதெல்லாம் தெரிஞ்சுதான் அன்னைக்கு நைட்டு தங்குறதுக்காக வந்திருப்பாரு. இவங்க எல்லாரோட பிளானையும் முறியடிச்சிடுறாரு. இப்போ ஊர் தலைவர் பேசுறதை இவங்க கேட்டுட்டாங்க பாத்தீங்களா, அதே சமயம் சாது வந்து அந்த சமயம் போலீஸையும் வர வச்சிருப்பாரு. நேரடியா அவர் வர வச்சிருக்க மாட்டாரு, மாதவி மூலியமா வர வச்சிருப்பாரு. இந்த சாதுவை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் வந்து மாதவி கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாரு. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கதையை கவனிச்சீங்கன்னா திடீர்னு மறைஞ்சு போயிடுவாரு. ஆனா வந்து மாதவிக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது இவர் சண்டெல்லாம் கூட போட்டிருப்பாரு. அவருக்கு நிறைய சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையில நமக்கு காட்டுவாங்க. சோ இப்ப மாதவி வந்து சொல்லி போலீஸ் வந்துடுறாங்கல்ல, போலீஸ் வந்து ஊர் தலைவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறத பாத்துடுறாங்க. அதே சமயம் ஏற்கனவே ராமச்சந்திரனை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. அவன் மூலியமாவும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது போலீஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஊர் தலைவர் பேரை வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது அடி வாங்கின ராமச்சந்திரன் சொல்லியிருக்க மாட்டான், ராமச்சந்திரன் மூலியமா மாட்டினவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா ஊர் தலைவர் இதுக்கு பின்னாடி இருக்காருன்றது தெரிஞ்சிருது. இந்த எல்லா விஷயமும் எக்ஸ்போஸ் ஆயிருது. மாதவியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஹஸ்பண்டோட இறப்புக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாது தானே. அந்த சாது அன்னைக்கு நைட்டு கூட நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்க வந்து திருட்டு பழி போடுறதுக்கு முன்னாடி நம்மள சாவடிக்க கூட நினைச்சிருக்கலாம், அதுல இருந்து எல்லாம் சாது தான் காப்பாத்திருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சாதுக்கு நன்றி சொல்றாங்க. நன்றி சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ளேயே அவர் திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு. கண்டிப்பா அவருக்கு ஏதோ சக்தி இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதையும் இதுல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய விதமான கதைகளை நான் உங்களுக்காக கொண்டு வந்து தரேன். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.